இந்த வத்த குழம்பு நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற வத்த குழம்பு மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். வத்த குழம்பெல்லாம் பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க ஒரு 20 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாமா. பாருங்க, இது ஓரளவுக்கு வரப்பட்டு வந்ததும் கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே திருகின தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. பாருங்க, தேங்காய் இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா அப்படியே வறுத்து விடுங்க. பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல இதை எடுத்துடலாம். அதே எண்ணெயில கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து லைட்டா அப்படியே பரட்டி விடுங்க. கடுகு நல்லா பொரியணும், வெந்தயம் செவந்து வரும். 2 காஞ்ச மிளகாய் கூடவே சேர்த்துக்கலாம். 4 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. பாருங்க, வெங்காயம் பூண்டுலாம் எண்ணெயில இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வத்த குழம்புக்கு நல்லா வதக்கறதுல தான் இருக்கு அதோட மனமும் டேஸ்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்கம்மா. மிளகாய் தூள் வாசனை போற அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க. இந்த டைம்ல நான் இந்த சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். 1 கப்பு. இதை சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் தண்ணியா கரைச்சிக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். குழம்பு திக்கா இருக்கு பாருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மூடி வச்சா போதும். பாருங்க, 7 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. அதே போல எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதை போலதான் இருக்கணும். ஒரு குட்டி பீஸ் 4 பீஸ் வெல்லம் துண்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் துண்டு கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து இருக்கும். வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க மணத்தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருங்க. மணத்தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான வத்த குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த வத்த குழம்பு செஞ்சு பாருங்க.